இந்த கால மாணவர்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, தயவுசெய்து அத சேர்த்துங்க பெற்றோர்களே. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்கிட்ட 2 மாணவர்கள் படிச்சாங்க. 2 பேருமே 10வதுல 478 ஒரே மார்க். 478ங்க 500க்கு. இப்ப 2 பேர்ல ஒரு மாணவன் வந்து கொஞ்சம் வசதியானவன். இன்னொரு மாணவன் வந்து அவங்க அப்பா வந்து தறி ஓட்டுறாரு. தறி ஓட்டுறவருடைய மாணவன் வந்து பேரன்ட்ஸோட என்கிட்ட வந்து கேட்டாங்க, "எந்த குரூப் சேர்த்துறது?" அப்படின்னு. நான் சொன்னேன். அந்த தம்பிட்ட கேட்டேன். "தம்பி எந்த குரூப்பா சேர்றேன்?" அப்படின்னு. அவன் சொன்னான், "சார் நான் வந்து மெடிக்கல் அது இது படிக்கிறதுக்கிட்ட வசதி இருக்காது. கோச்சிங்லாம் முடியாது. அதனால எனக்கு வந்து நான் நல்லா படிப்பேன். நீங்க எது குடுத்தாலும் படிப்பேன். நான் வந்து இந்த பேங்க் இது மாரி வேலைகளுக்கெல்லாம் போகலான்னு விரும்புறேன்." அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை முக்கியம். உடனே அவன வந்து அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ் எடுக்க சொல்லி சொன்னேன். அவன் எடுத்துட்டான். 2வது மாணவன் அவன் வரல என்கிட்ட பேரன்ட்ஸ் வரல. ஆனா வந்து அந்த பேரன்ட்ஸ் என்ன நெனச்சுட்டாங்கன்னா 478 மார்க்கு. அதனால இவன எப்படியாவது டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜி குரூப்ல சேர்த்துட்டாங்க. அப்ப பயாலஜி சேர்ந்துட்டான். அந்த பையனுக்கு அதில ஆர்வமே இல்ல. ஏன்னா வந்து கொஞ்சம் வசதியான பையங்கிறதுனால கொஞ்சம் மேம்போக்கா இருப்பான். ஆனா 478 நல்லா படிச்சிருக்கிறான். ஆனா 11வது மேத்ஸ், பயாலஜி ஆர்வம் கிடையாது. ஆனா அவன் எவ்வளோ மறுத்துருக்கிறான். அவங்க பேரன்ட்ஸ் ஒத்துக்கல. இப்ப 2 வருஷம் படிக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தன் வந்து 478 காமர்ஸ் படிக்கிறான் அக்கவுண்ட்ஸு. இன்னொருத்தன் பயாலஜி படிக்கிறான். ஒரே ஸ்கூல்ல. ரிசல்ட் +2 ரிசல்ட் வந்துருச்சுங்க. இந்த 478 மார்க் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவன் பிரமாதமான மார்க்குங்க. அப்ப 1200 மார்க். 1200க்கு 1171 மார்க் வாங்கிட்டான். இந்த 478 மார்க் இன்னொருத்தன் பயாலஜி சேர்ந்தவன், அவன் கணக்குல தோல்வி அடைஞ்சுட்டாங்க. உண்மையா நடந்த நிகழ்ச்சி. அப்ப அவங்க அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாரு. பையன் அப்பயே சொன்னான், பேரன்ட்ஸ் கேட்கல. அப்ப அத தனியா வைங்க. இத முதல்ல இந்த 478 ஆர்ட்ஸ் குரூப்காரன பார்ப்போம். அந்த ஆர்ட்ஸ் குரூப்காரன் மறுபடியும் அடுத்து வந்து என்கிட்ட கேட்டான், "சார் என்ன படிக்கிறது?" அப்படின்னு. ஒவ்வொரு தாட்டியும் என்கிட்ட கேட்பான். அப்ப நான் சொன்னேன், "தம்பி நீ சிஏ படி. பேங்க் வேலைக்கு தானே போலான்னு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவன சிஏ சேர்த்து விட்டேன். ரூ. 90,000 பணம் கட்டி சிஏ சேர்ந்துட்டான். அப்ப சிஏ சேர்ந்து படிச்சான். கஷ்டப்பட்டு படிச்சான். நல்லா படிக்கிறவன். அவன் வந்து 5 வருஷம் கடினமா உழைச்சாங்க. நைட்டும் பகலும் படிச்சான். அவங்க அப்பா தறி ஓட்டுவாரு. பல வேலை செஞ்சு கடைசியில சிஏ பாஸ் பண்ணிட்டாங்க. சிஏ பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வங்கியில துணை மேலாளர் லெவல்ல பெரிய பதவியில இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா இன்னொரு மாணவன் 478 மார்க் வாங்கி அந்த பயாலஜி குரூப் எடுத்து அதில மேத்ஸ்ல ஃபெயிலா போயிட்டான். அந்த மாணவன நான் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க வசதியெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்ப அந்த மாணவன் ஒரு சின்ன கடையில ஏதோ வேலையில இருக்கிறாங்க. கணக்கு எழுதுற ஏதோ வேலை. அவன பார்த்து கேட்டேன், "தம்பி எப்படிப்பான்னா?" "சார் கடைக்கு வேலைக்கு போறேன் சார். மாசம் இவ்வளோ சம்பளம் தராங்க சார்." அப்படின்னா நான் இவன பத்தி அவன்கிட்ட சொல்லல. ஏன்னா மனசு விட்டுருவான். அப்ப நான் என்னுடைய மைண்ட்ல யோசிச்சேன். என்னதான் நம்ம வெளியிலிருந்து ஊக்கப்படுத்தினாலும், அவர் உள் மனதில ஒரு தீவிரமான ஒரு எண்ணமோ, ஒரு லட்சியமோ இருக்கும். அத எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நடந்து கொண்டால், கண்டிப்பாக அவர்கள் ஏழையோ, பணக்காரரோ அத பத்தி கவலை கிடையாது. கண்டிப்பாக அவர்கள் அந்த லட்சியத்தை அடைந்து வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிப்பாங்க. இது நான் கண்ணால் கண்ட உண்மை.